ஹாய் காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 7th எபிசோடு ஸ்டார்டிங்லேயே என்ன காட்டுவாங்க அப்படின்னா, ஹஜுக்கோட மாமாவோட கண்ணில் கண்ணாடி சில் குத்துனனால அது எடுத்ததுக்கப்புறமா அவர்னால அந்த பேயை பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி அந்த பேய் வர மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு ஹீரோயினையும் ஹஜுக்கும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்தில் இந்த ஹீரோவும் ஹஜுக்கோட மாமாவும் ஓடி இருக்காங்க. அப்படி வரும்போது இவருக்கு ஒரு கண்ணில் அடிபட்டிருக்கனால சரியாக முழிக்கவும் முடியல. அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் இடிச்சிட்டு அப்படியே ஓடி இருக்காங்க. ஹீரோயினும் ஹஜுக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நாரி வந்துடுறாங்க. நாரி அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி பண்ணி வச்சிருக்க, நம்மளோட ஃப்ரெண்டு சாகிறதுக்கு நீயே காரணமாக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி பேசவுமே, அதுக்கு இந்த நாரியோ அவங்க நார்மலான நாரி கிடையாது, ஆல்ரெடி பேய் பிடிச்சி போயிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி விகாரமாக நின்றுட்டு, இப்போ என்ன அதை பற்றி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி பேச, ஸோ எங்கடா இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உன்னை நாங்களாம் வெறுத்துருவோமேன்னு சொல்லிட்டு பயந்து நீ இதெல்லாம் மறைச்சிட்ருக்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, இங்கே இந்த நாரி கண்ணில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வருது. இப்போ நீ எந்த நிலமையில் இருக்கியோ அதே நிலமையில தான் நானும் இருந்தேன். ஆனால் நம்ம ஹஜுக்கோட அக்கா தான் என்னை திரும்பவும் நார்மலான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களோட அக்காட்ட சொல்லி இதை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் நீ பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாரி கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறக்காக போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஹஜுக்கோட மாமா அவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு வீக்கு, ஏன்னா அவர்னால பார்க்க முடியுது அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது நாரி கிடையாது, இறந்து போன அந்த சூனியக்காரி பொண்ணு இருக்கு இல்லையா, அவளோட இதான். அப்போ அவ தான் இது மூலமா இத்தனை பேத்தையும் கொண்டுட்டு இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்போதான் ஹீரோயினும் ஹீரோவும் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோயின் அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த நகைக்கீரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு, திரும்பவும் ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ எனக்காக கவலைப்பட்டதெல்லாம் போதும், இப்போ உனக்காக கவலைப்பட, உன்னை பற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா ஹஜுக்கு கையோடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இறங்கிட்டு அதே மாதிரி இந்த ஹஜுக்கோட மாமா இருக்கா இல்லையா, அவருக்குமே கண்ணில் அடிபட்டிருக்குள்ள, வாங்க உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, நான் வரல நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரமாக வராத மாதிரி வம்பளுக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்படியோ அவர் கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவருக்குமே கட்டு போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஹஜுக்கும் கையில் கட்டு போட்டுட்டு ரெண்டு பேத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா ரெடியாக இருக்கும். கட்டெல்லாம் போட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த ஹஜுக்கோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி காரை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்போ நான் தான் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும், அதனால தான் நான் இருந்தேன், ஆனால் நீ தான் லூசு பையன் மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அதை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவரை ஹஜுக்கு அவாய்ட் பண்ணுறான். அப்போவே அவருக்கு புரியுது, இந்த மாதிரி எனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஓரத்தில் ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹஜுக்கு, யோ நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உனக்கு கண்ணில் இல்லை வாயில் தான் அடிபட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு தெரியுமா, ஒரு காலத்தில் உங்கள் அக்காவை ஒரு புனித ஆத்மா தேர்ந்தெடுத்துச்சு, அது மூலமாகவும் என்னமோ அவள் கண்களுக்கு ஒரு தீய சக்திகள்லாம் தெரியும், அது மூலமாக அதை அவள் வேட்டையாடவும் செஞ்சுட்டு இருந்தா. இப்போது அதே மாதிரி என்னோட கண்ணுக்குமே அது தெரியுது, என்னாலையும் தீய சக்திகளாக பார்க்க முடியுது. அதுக்கு ஹஜுக்கும், ஓ அதனால தான் கண்ணில் அடிப்பட்டது நல்ல விஷயம்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், இந்த அடிப்பட்டதுக்கு அப்புறத்துல என்னால் அதை கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சக்தி மூலமாக உங்கள் அக்காவை சிறையடித்து வச்சுருக்க அந்த தீய சக்தியை என்னால் பார்க்க முடியும், அதை எப்படியாவது தோக்கடிச்சு உங்கள் அக்காவை அந்த சிறையிலேருந்து என்னால் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சிவோன் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை ஹஜுக்கோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அனுப்பிடுறாங்க. அவங்க தான் அதையெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இதில் பின்னாடி இருக்கிற செவத்தை பாருங்கள், அதை பார்த்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பாக அந்த ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நம்ம அழைச்சிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ இந்த ரெயின்போ விண்டோனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்போ தான் சூனியக்காரியோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கும் இல்லையா, அதில் ஜூம் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற பின்னாடி அந்த ரெயின்போ படம் இருந்திருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தேடி போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த டெத் ரிப்போர்ட்டு,
அதில் வந்துட்டு என்ன பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா சிவோன் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து சோனியாக்காரியோட பொண்ணு வந்துட்டு அந்த சிவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சோனியாக்காரோட பொண்ணு யார் அப்படின்னா இந்த சிவோனோட ஃப்ரெண்டு இருக்கு இல்லையா டூஹாரியோ, அவள் தான் வந்து பயங்கரமாக புள்ளி கூட பண்ணியிருப்பாங்க. இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கழுத்தை அறுத்துட்டு அதில் வந்த ரத்தத்து மூலியமாக பக்கத்துலேயே வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எழுதிட்டு அவங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா இவங்க உருவாக்குன இந்த கிரிக்கோ ஆப் இருக்கு இல்லையா, இது வந்து தடையே இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும், அவங்களோட ஆசையும் நிறைவேறணும், அதே மாதிரி அவங்களும் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வந்து கேட்டிருப்பாங்க. இதனால தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை தேடி போகிறாங்க. அப்படி அவங்க உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இவங்க வந்த காரோ சுற்றி ஒரே இடத்த காட்டுற மாதிரியே இருக்கும். திடீர்னு முன்னாடி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார் வந்து இவங்களோடதுல மோதும். அது எல்லாமே இந்த சோனியாக்காரி பொண்ணோட பேயோட வேலை தான். நல்ல வேலை நடந்த விபத்தில் யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. யாருடா அவன் எங்களை கொள்ள பார்த்தது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த ஹஜு கூட மாமா என்ன பண்ணுறாருன்னா இறங்கி போய் அந்த வெஹிக்கிளில் யாரா இருக்காங்கன்னு பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஹஜு கூட மாமாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா ஹீரோயின் ஒரு ஆளை மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா என்னென்னா அந்த ஃபோன்லேருந்து இவங்களோட கையில் வந்து அந்த சிவப்பு கலர் நூல் கனெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்களால சர்வே பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இவங்களால மட்டும்தான் இந்த முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போதைக்கு இவங்கள தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் வந்துட்டு அங்கே இருக்கிற கரண்ட் கம்பியிலேருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை எப்படியாவது இந்த காரை விட்டு இறங்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கரெக்டாக அந்த காரோட டோர் இருக்கு இல்லையா, அங்கே போய் நின்று வரி தயவு செஞ்சு இறங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அப்போ வந்துட்டு ஒரு கம்பி வந்து அவரோட முதுகுலேயே வந்து இறங்குது. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா இவருமே உயிர் போகிற நிலமையில இந்த விஷயத்த நீ தான் முடிவுக்கு கொண்டு வரணும். உன்னோட கையில் இணைக்கப்பட்டிருக்க அந்த ஃபோனை எப்படியாவது தேடி கண்டுபிடி, உன்னால் மட்டும்தான் எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, எதுக்குமே அழாத, பயப்படாத, எல்லாமே சரியாயிரும். அவர்கிட்ட இருந்த அந்த காம்பஸை கொடுத்து இது மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை உங்களால் உணர முடியும். அவங்களும் அதை தேடி போகிறாங்க. இங்கே ஹஜுக்கு வந்து தன்னோட மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். கூட அவங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் உயிர் பிழைக்க முடியலை அப்படின்னா எப்படியாவது உங்கள் அக்காவை நீ பார்த்துக்கோ, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா, எப்படியாவது நான் உங்களை காப்பாற்றிடுவேன், தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாப்புல. எங்கள் அக்காவை நீ எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ சத்தியம் பண்ணியிருக்க, அதுக்காகவாது உன் உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே இவருமே வந்து திருச்ச முகத்தோட அப்படியே மயங்கர நிலைமைக்கு வராரு. இவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு ஹஜுக்கோட மாமா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒட்டுக்கா போனால் வேலைக்காகாது, ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம், முடிஞ்ச அளவுக்கு தேடுவோம், தேடி எப்படியாவது அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. இங்கே ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அதே சமயம் ஹஜுக்கு வந்து அவங்களோட அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ரொம்ப மன்னிச்சாரு, எங்களை காப்பாற்றணும்னு வந்த மாமா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எப்படியாவது அவரை நாங்கள் காப்பாற்றிடுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ளே நுழைகிறாங்க. அப்படி அவங்க 2 பேர் நடந்து வரும்போது முன்னாடி இருக்கிற இரும்பு பாலம் ஒன்று இருக்குது. அந்த சோனியாக்காரோட பொண்ணு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்து போகிற அந்த பாதையை உடைக்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் விட்டுருவாங்களா, ஓடி போய் ஒரே ஜம்ப் தான். அவங்க போக வேண்டிய இடத்த பிடிச்சிடுறாங்க. பின்னாடி இருக்கிற ஹீரோவை பார்த்து உன்னால் வர முடியல இல்லை வர பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே இடத்துல இரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. ஒரு வழியாக ஹீரோயின் வந்து அந்த ஃபோனையுமே கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல இவங்களுக்காக அந்த நாரி வந்து காத்திருக்கிறா. அதாவது நாரியோட உடம்புல வந்து சோனியாக்காரியோட பேய் அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஹீரோயின் வந்து கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ கூட இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நாரியோட பேரே சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடி, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இது கேட்கவே மாட்டேங்குது. இதை பார்த்த ஹீரோக்கும் அந்த பக்கமாக பதறுது. ஐயோ இப்படி அவளை தனியாக தவிக்க விட்டுட்டு இருக்குமே, எப்படியாவது நம்ம போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதே மாதிரி பாஸ்ட்ல ஹீரோயின் இந்த லாங் ஜம்ப் ரிலேட்டடாக சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கையில் இருந்த அந்த டிவைஸ் வந்து சுத்த ஆரம்பிக்குது. அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தாண்டி போய் அந்த இடத்தையும் தாண்டி உள்ளே போயிடுறாரு. உள்ளே வந்த ஹீரோ துடிச்சிட்டு இருக்க ஹீரோயினியை பார்த்து இவளை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த கத்தியை வச்சு நாரி மேலே ஒரே இறக்கிடுறாரு. இங்கே நாரியோட உடம்புல இருந்து ரத்தத்தோட ரத்தமாக அந்த சிவப்பு கலர் நூல் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுவுமே வந்து வெளியே வருது. ஹீரோயினும் அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த நாரியை பார்த்து என் முன்னாடி இருக்கிறது என்னோட உயிர் தோழி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த நாரி என்ன சொல்கிறான்னா இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களும் அப்படியே முன்னாடி போக அந்த நாரி என்ன பண்ணுறா அப்படின்னா, என்னோட உயிர் இப்போ போக போகுது அப்படின்னா உன்னை மட்டும் விட்டுட்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையிலேருந்து அந்த பிரேஸ்லெட்டை பட்டுன்னு அத்து விட்டுறாங்க. அச்சோக்கோட அக்காவோட கையிலேருந்து அதுவுமே கட் ஆயிருது. இங்கே ஹீரோயின் துடிச்சிட்டு இருக்காங்க, கண்ணெல்லாம் மேலே போய். ஹீரோயின் வாயிலிருந்து அப்படியே நுரையா வெளியே வர இங்கே ஹீரோக்கு பயங்கரமான கோவம். ஏண்டி இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமையில இப்படி எல்லாமே தலைகீழாக போயிருச்சு. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த 7th எபிசோடு இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாபத்தை இவங்க உடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய்.